எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, ஆஷாட நவராத்திரியோட 7வது நாள் வாராகியை நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக கொண்டாடி பல அபிஷேகங்கள், ஹோமங்கள் எல்லாம் பண்ணி அவளை பலவிதமான அலங்காரத்துலேயும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த ஒரு நினைவுகளோட நம்ம இன்றைக்கி அம்பாளை, அதாவது தசாவதாரியாக அவள் போர்க்களத்தில் இருக்கும் அந்த காட்சிகளை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். போன வாரம் பாலாவோட லீலையிலேருந்து நம்ம ஆரம்பித்தோம். இன்றைக்கும் அது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பண்டாசுரனின் 30 பிள்ளைகளும் சின்ன குழந்தைகள் தானே. அந்த தலைமுறை அங்கே சண்டைக்கு வந்தால் அதே தலைமுறை இங்கிருந்து போக வேண்டும் என்பதற்காக 9 வயது பால திரிபுர சுந்தரி சண்டைக்கு போனாள். போர்க்களத்துக்கு போகும் பால திரிபுர சுந்தரிக்கு கவசம் அணிவித்து வெற்றி திலகமிட்டு அனுப்பி வைத்துவிட்டு, என்ன இருந்தாலும் சின்ன குழந்தையாயிற்றே என்று அம்பாள் தவித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாளாம். போர்க்களத்தில் அந்த குழந்தை சண்டை போடுவதை பார்த்து மந்திரினியும் வாராகியும் சந்தோஷப்படுகிறார்கள். இருவரும் அம்பாளிடம் அதை விவரித்து சொல்கின்றார்கள். சொன்னது மட்டுமல்ல, அந்த குழந்தை சண்டை போடுவதை பார்த்து இந்த 2 பேருக்கும் வேகம் வருகிறது. அடுத்ததுதான் மந்திரினி அம்பா விரசித விஷங்கவத தோஷிதா என்னும் திருநாமம். பாலா திரிபுர சுந்தரி சண்டை போடுவதை பார்த்து ஏற்பட்ட வேகத்தில் மந்திரினி விஷங்கன் என்றோர் அரசனை வதம் செய்தாள். அதை பார்த்து சந்தோஷப்பட்ட பரமேஸ்வரியை இந்த திருநாமம் குறிக்கிறது. மந்திரினி ஒருவனை வதம் செய்தால் வாராகியும் ஒருவனை வதம் பண்ண வேண்டாமா? விஷுக்ர பரணா ஹரணா வாராகி வீரிய நந்திதா என்ற திருநாமம் வாராகி யாரை வதம் செய்தாள் என்று சொல்கின்றது. விஷுக்ரன் என்னும் அரக்கனை வாராகி வீழ்த்த அவனை பிராணஹரணம் செய்த அந்த வீரியத்தை பார்த்து அம்பாள் சந்தோஷப்பட்டாள். ஆகவே சண்டை எப்படியெல்லாம் நடந்தது என்பதை சொல்லும் நாமாவளிகள் இவை. இவ்வாறு சண்டை நடந்து கொண்டிருந்த போது பண்டாசுரன் விக்னம் என்று ஒரு எந்திரத்தை அனுப்பினான். அவன் மந்திரத்தை, தந்திரத்தை, தூக்கத்தை, மயக்கத்தை எல்லாம் ஆயுதங்களாக பயன்படுத்தினான் என்று பார்த்தோம். இப்போது விக்னம் என்ற எந்திரத்தை ஜபித்து அனுப்புகின்றான். தடைகளை ஏற்படுத்தக்கூடிய எந்திரம் அது. பண்டாசுரன் அந்த எந்திரத்தை அனுப்பும் ஆற்றலை எப்படி பெற்றான் என்றால், சாக்ஷாத் பரமேஸ்வரனிடம் பெற்ற ஆற்றல்தான் அது. ஆற்றல் என்பது ஒன்றுதான், அதை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம். ஒரே விஷயத்தை சரியாகவும் பயன்படுத்தலாம், தவறாகவும் பயன்படுத்தலாம். இவனிடம் இருப்பதோ பரமேஸ்வரனே கொடுத்த ஆற்றல். அப்படிப்பட்ட ஆற்றல் என்னும் போது யாரும் பக்கத்திலேயே நெருங்க முடியாது. மந்திரினி வாராகி யாரும் அருகே போக முடியாது. ஆனால் அம்பாளால் போக முடியும். ஆனால் அம்பாள் அவ்வாறு உடனே போய் அவனை முறியடிக்க முற்படவில்லை. ஏனென்றால் அவன் அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்துகின்றானா என்று ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கின்றாள். கிவிங் அ லாங் ரோப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். குரங்கு எப்போதும் கூட்டமாகத்தான் சேர்ந்து வாழும். அந்த கூட்டத்தில்
குட்டிகளெல்லாம் சேர்ந்து இருக்கும். குரங்குக்கு பொதுவாக வால் நீளம். குட்டிகளுக்கு உடலை ஒப்பு நோக்க வால் மேலும் நீளமாக இருக்கும். அந்த குட்டி குரங்குகள் சும்மா இராது. அங்கேயும் இங்கேயும் குதித்து கொண்டு இருக்கும். அம்மா குரங்கு ஒரு யுக்தி பண்ணும். குட்டி அங்கே இங்கே போய்விடக்கூடாது என்பதற்காக அதனுடைய வால் நுனியை பிடித்து கொண்டு இருக்கும். அந்த வால் மிகவும் நீளமாக இருப்பதால் குட்டி இங்கேயும் அங்கேயும் குதிக்கும் போது கூட ஒன்றும் தெரியாது. அது பாட்டுக்கு குதிக்கும். எல்லை மீறி குதிப்பதாக அம்மா குரங்கு நினைத்தால் வாளை பிடித்து ஒரு இழுக்கும். வாளை சுண்டியவுடன் குட்டி குரங்கு அடங்கி சும்மா இருக்கும். இதுதானே கிவிங் அ லாங் ரோப் என்பது. ஒரு வேளை திருந்தினால் திருந்தட்டுமே என்று விட்டு வைப்பது. அம்பாளே அவ்வாறு நமக்கும் நீண்ட சலுகை கொடுத்து வைக்கிறாள். தெய்வம் நமக்கு லாங் ரோப் கொடுக்கிறது. பல சமயங்களில் நடப்பது எதுவும் தெய்வத்துக்கு தெரியாது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தெய்வம் நாம் செய்வது எதுவும் தெரியாமல் உட்கார்ந்திருக்கவில்லை. குதிக்கிற வரை குதித்து முடிக்கட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துதான் தெய்வம் உட்கார்ந்திருக்கிறது. அவ்வாறே அம்பாளும் எல்லா சக்திகளும் வீழ்ந்துவிட்ட நேரத்தில் பாலாவும் மந்திரினியும் வாராகியும் மட்டும் இருக்கும் நேரத்தில் பண்டாசுர விக்னயந்திரத்தை அனுப்ப அதை உடனே அழித்து விடாமல் சற்று பொறுத்திருந்து விட்டு பின்னர் அருகில் இருக்கும் காமேஸ்வரரை நோக்கி ஒரு புன்னகை புரிகின்றாள். சிவகாமேஸ்வரரை பார்த்து அம்பாள் புன்னகை புரிந்ததை தான் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா என்னும் திருநாமம் உணர்த்துகிறது. அம்பாள் அப்படி புன்னகை செய்ததுமே கணேசர் தோன்றி விக்னயந்திரத்தை தூள் தூளாக பொடி பொடியாக உடைத்தார். சரி, அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? கணேசர் விக்னயந்திரத்தை உடைத்ததை பார்த்து அம்பாள் பூரித்து போகிறாள். அதை சொல்லும் திருநாமம்தான் மகா கணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரஹர்ஷிதா. மகா கணேசர் விக்னயந்திரத்தை நிர்பின்னம் செய்வதை பார்த்து சந்தோஷப்பட்டாள். அடுத்த திருநாமம் பண்டா சுரேந்திர நிர்முக்த சத்ர பிரத்யஸ்திர வர்ஷினி. பண்டாசுரன் வாளாவி இருக்கவில்லை. விக்னயந்திரத்தை அனுப்பினவன் அது உடைந்து போய்விட்டது என்று தெரிந்ததும் வேறு பல அஸ்திரங்களை அனுப்பினான். அவ்வாறு அவன் அனுப்பிய அத்தனை அஸ்திரங்களுக்கும் அம்பாள் பிரதி அஸ்திரங்களை பொழிந்தாள். அந்த பக்கத்திலிருந்து அஸ்திர மழையாக பொழிந்தது. சரம் சரமாக வந்தது. அவற்றுக்கு பிரதி அஸ்திர மழையாக இந்த பக்கத்திலிருந்து அம்பாள் பொழிந்தாள். தன்னுடைய 30 புதல்வர்களும் இறந்து போனார்கள் என்றதும் பண்டாசுரன் தனக்கு முன் இருந்த அசுர வர்க்கத்தை சேர்ந்தவர்களான ராவணன், மகாபலி, ஹிரண்யயக்ஷன், ஹிரண்யகசிபு ஆகிய அனைவரையும் அனுப்பினானாம். தன்னுடைய மாயாஜாலத்தினால் தனக்கு முன்னே இருந்த அத்தனை ராட்சசர்களையும் தோற்றுவித்து அனுப்பினான். பார்த்தாளாம் அம்பாள். ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு ஒரு ராமாவதாரம் எடுத்தார். கம்சனை அழிப்பதற்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். ஹிரண்யனை அழிப்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தார்.
மகாவிஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்து இந்த ராட்சசர்களை எல்லாம் அழித்தார். அம்பாள் தன்னுடைய 10 நகங்களை பார்த்தாள். 2 கைகளில் 10 நகங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து அந்த 10 அவதாரங்களையும் எழுந்திருக்க வைத்தாள். கர அங்குளி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி. இந்த திருநாமம் அம்பாள் தருவித்த அந்த தசா அவதாரத்தையே குறிக்கிறது. நகங்களிலிருந்து தோன்றிய அவதாரங்கள். எத்தனை ராட்சசர்கள் இருந்தார்களோ அத்தனை பேரையும் அழிப்பதற்கான அவதாரங்கள் அம்பாளுடைய திருநகங்களில் இருந்து உற்பத்தி ஆகின. இதற்கு பிறகு பண்டாசுரன் நேரடியாக சண்டைக்கு வருகின்றான். வேறு வழியே இல்லாமல் அவனே வருகின்றான். அப்படி சண்டைக்கு வருபவனை அம்பாள் நேரடியாக சந்திக்கின்றாள். சந்தித்து மகா பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்து அவனை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் அழிக்கின்றாள். இதை குறிப்பதுதான் மகா பாசுபத அஸ்திராங்னி நிர்தக்த அசுர சைன்யகா என்னும் திருநாமம். பண்டாசுரனுடைய நகரத்துக்கு என்ன பெயர்? ராவணனுடைய நகரத்திற்கு இலங்கை என்று பெயர். சூரபத்மனின் நகரம் வீரமகேந்திரபுரம். பண்டாசுரன் இருந்த நகரம் சூன்ய நகரம். அவனை சுற்றியிருந்த சூன்ய நகரத்தையும் அவனது சேனையையும் அழிக்கின்றாள். அவனையே சூன்யமாக ஆக்குகின்றாள். காமேஸ்வராஸ்திர நிர்தக்த ஸ்பண்டாசுர சூன்யகா. இதை பார்த்துவிட்டு மூவுலகங்களும் கொண்டாடி மகிழ்கின்றன. அம்பாளின் லீலை தொடர்கின்றது. மீண்டும் இன்னொரு வெள்ளிக்கிழமையன்று உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.